ஸ்மார்ட் வாட்சஸ். நாம் இன்னைக்கு இன்னொரு ஸ்மார்ட் வாட்ச் தான் பார்க்க போகிறோம். ஆமாம், நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, நம்ம சேனலில் நிறைய ஸ்மார்ட் வாட்சஸ் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அது எக்ஸ்க்ளூசிவாகவே இந்த பட்ஜெட் ஸ்மார்ட் வாட்சை வந்து நம்ம வந்து நிறைய அன்பாக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதே லைனப்பில் நாம் இன்னைக்கு இன்னொரு பட்ஜெட் ஸ்மார்ட் வாட்சை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து இன்னைக்கு வாட்ச் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. அதுவும் இந்த குவாரண்டைன் டைமில் டிஜிட்டலாக போயிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து ஸ்மார்ட் வாட்சை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து ஃபோனில் இருக்கிறதுக்கு பதில் கையிலேயே எல்லா விஷயமும் இருக்கணும். அப்படி வந்த லைனப்பில் தான் நாம் இன்றைக்கி ஒரு புது வாட்சை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அந்த வாட்சோட பேர் வந்து ஒருக்கு பாருங்கள், K8 ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். மறக்காமல் பிடிக்கிற பட்ஜெட்டில் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் யாருக்காவது ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணுன்ற ஆசை, ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த வாட்ச் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்றதையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி அவங்க கிட்ட வாங்கிக்கலாம். இப்போ போலாம் வீடியோக்கு. இப்போ நம்ம அன்பாக்சிங்க்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாக்ஸை வச்சாச்சு. பாக்ஸில் வந்து உங்களுக்கு ஐஃபோன் சீரிஸ் 6 வாட்சோட 3 டைப் அப்படியே சேம் ஐஃபோன் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவங்க வந்து அந்த 3 வாட்சை போட்டுட்டு இங்கே வந்து K8 ஸ்மார்ட் வாட்ச்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஒயிட் ப்ளஸ் அந்த சில்வர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அது உள்ளே இருக்கிற கலர்ஸாக இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச்னு போட்டிருக்கு. அப்படியே பின்னாடி பார்த்தோன்னா K8 ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லிட்டு அதோட மாடல் நம்பர், அப்புறம் வந்து அதோட வெயிட் எவ்வளோ, கேஸ் வந்து அலுமினியம் அலாய் கேஸு, அப்புறம் வந்து வாட்ச் பேண்ட் வந்து மில்லன் வாட்ச் பேண்ட், அப்புறம் வந்து சார்ஜிங் மாடியூல் வந்து ஸ்பெஷல் சார்ஜிங் ஷீட்டு, அப்புறம் வந்து பிளாக் கலர்ஸ் வந்து பிளாக் ரோஸ் கோல்டெலாம் இருக்குது. மெயின் ஸ்க்ரீன் எத்தனை இன்ச்சு, அப்புறம் வந்து டச் ஸ்க்ரீன் இருக்குது, அப்புறம் வந்து ப்ளூடூத் ஃபங்க்ஷன் என்னென்ன வேர்ஷனு, பேட்டரி கெப்பாசிட்டி என்ன 200 mAh, அப்புறம் வந்து மோட்டார்ஸ் இருக்கா, வைப்ரேஷன் மோட்டார்ஸ் இருக்கா, அப்புறம் என்னென்ன லாங்குவேஜ் பேக்கு அதெல்லாம் போட்டிருக்காங்க, என்னென்ன லாங்குவேஜில் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா மேட் இன் சைனா. அப்புறம் வழக்கம் போல் ஒரு QR கோட். நம்ம அந்த ஆப்போட அந்த வாட்சுக்கு சப்போர்ட் ஆகிற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்காக வாங்க இப்போ நம்ம வந்து இந்த வாட்சை அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்சிங்ன்றது இது பாக்ஸ் கிடையாது, இது ஒரு ஸ்லைடர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் எடுக்கிறோம், உரமாக வைக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஸ்லைடாக ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகுது. எஸ், ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனவுடனே நம்ம பார்த்தோம்னா இந்த வாட்ச் இருக்குது உள்ள ஃபுல்லாக. வெறும் ஸ்டாப்போடு இல்லாமல் நம்ம பண்ணதில் ஸ்டாப்போடு இருக்கும். இதில் வெறும் வந்து அந்த வாட்ச் அந்த டயல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீஸ் மட்டும் இருக்குது. ஓகே, அதோட நம்ம வந்து இந்த அட்டையை எடுத்து வைக்கலாம். இதுக்குள்ள வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோட பார்த்தீங்கன்னா ஒரு புக்லெட் மாதிரி இருக்குது ஃபுல்லாக. அதோட பாக்ஸ் முடிஞ்சுது. இது வந்து பாக்ஸ் மாதிரி இருக்குது. இது நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, ஒரு கைடு ரொம்ப பெருசாக இருக்குது. புக்கு மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் லாங்குவேஜஸில். நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு சின்ன புக்லெட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புக்கு மாதிரி இருக்குது. என்னென்ன பண்ணுறது எல்லாமே வந்து எண்ட் டு எண்ட் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வந்து மேக்னெட்டிக் நினைக்கிறேன். ஆமாம், மேக்னெட்டிக். இந்த சார்ஜர் உங்களுக்கு வந்து இதில் ஒட்டுது. இந்த மேக்னெட் வந்து இந்த ஸ்ட்ராப்பில் ஒட்டுது. அப்புறம் ஸ்ட்ராப் வந்து தனியாக ஒரு கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. இது புதுசாக இருக்குது. இப்போ நம்ம இந்த கவரை பிரிக்கிறோம். ஓகே, கவரை பிரித்தாச்சு. இந்த ஸ்ட்ராப் பாருங்கள். ஓகே, சூப்பராக இருக்குங்க. மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஒரே ஒரு ஸ்டாப் மெட்டலில். இந்த பக்கம் வந்து அந்த இது பண்ணுறதுக்கான அந்த ஒரு தனி பீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம வந்து இந்த வாட்சை பார்க்கலாம். வாட்ச் டயல் எடுக்கிறோம். உள்ளேருந்து டயல் மட்டும்தான். இது வந்து வெறும் கார்ட்போர்ட். போடுவோம். டயல் எடுத்தோம் அப்படின்னா மேலே இருக்கிற ஸ்டிக்கரை பிரிக்கிறோம். சூப்பர், ஸ்டிக்கர் சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாட்சோட சைடில் வந்து உங்களுக்கு டயல் ஹெட் ஒன்று இருக்குது. அதில் வந்து ஆப்பிளில் வர மாதிரி இந்த வந்து ரெட் கலரோட கார்விங்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு பவர் பட்டன் இங்கே இருக்குது. நம்ம இதுவரையும் பார்த்ததில் பவர் பட்டன் கிடையாது. இதில் ஒரு பவர் பட்டன் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மாதிரி இதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா வந்து உங்களுக்கு ஹார்ட் ரேட் செக் பண்ணலாம். அப்புறம் வந்து ப்ளூடூத் ஸ்மார்ட் வாட்ச் சீரிஸ் 44mm அலுமினியம் செராமிக் கேஸ் PPG அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் பேனல் மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த இடத்துல 2 ஸ்பீக்கர் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு 2 ஸ்பீக்கர் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு மைக் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு அந்த நார்மல் சென்சார்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. இங்கே 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அது வந்து இந்த நம்மளோட அந்த ஸ்ட்ராப் போட இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கான பட்டன்ஸாக இருக்கலாம். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ராப் உள்ளே போடுறதுக்கு. இப்போ வாங்க இதை சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணியாச்சு. லாங் ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வருது. சூப்பர். எடுத்த உடனே ஆப்பிளோட டைலேட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருது. சூப்பர். உங்களுக்கு வந்து எப்படி ஸ்மார்ட் ஃபோனில் என்ன மாதிரி இருக்குமோ அந்த ஒரு ஃபீலே இது கொடுக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோனை ஓரமாக வச்சுட்டு இதில் எப்படி நம்ம வந்து இந்த ஸ்டாப் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்சுக்கு வந்து ஸ்டாப் போட்டாச்சு. இந்த ஸ்டாப் இப்போ நம்ம கையில் போட்டு பார்க்கலாம். பர்ஃபெக்ட். உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா, ஆனால் பார்க்குறதுக்கு கேஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை விட நம்ம வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதுலாம் பார்த்தோம்னா கேஸ் வந்து இவ்வளோ பெருசாக இருக்காது. இதில் வந்து கேஸ் நல்லா பெருசாக இருக்குது. கேஸ் பெருசாக இருக்கிறனால உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்குது. ரொம்ப பெரிய டிஸ்பிளே. உங்களுக்கு அது எப்படி சொல்கிறது, ஒரு மினி ஸ்மார்ட் ஃபோனே வந்து நம்ம கையில் வச்சுருக்கிற ஃபீல் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் நம்மளுக்கு தருது. இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தவரையும் உங்களுக்கு டயல் நல்ல பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா, எப்பவுமே நம்ம அன்பாக்ஸ் பண்ண எல்லா ஸ்மார்ட் வாட்சஸும் உங்களுக்கு வந்து ரப்பர் ஸ்ட்ராப் தான் இருக்கும், இல்லை ஃபைபர் ஸ்ட்ராப் இருக்கும். இதில் வந்து மெட்டல் ஸ்ட்ராப் இன்னும் அதுக்கு வந்து நல்ல வேல்யூவை ஏற்படுத்துது. அதே மாதிரி இந்த மேக்னெட்டிக் உங்களுக்கு வந்து அந்த ஃபீல், இந்த மேக்னெட்டிக் பஞ்ச் வந்து அந்த ஃபீல் வந்து நல்லா சூப்பராக இருக்குன்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு இந்த ஃபோனில் உங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு வந்து அந்த ஃபோனை தூக்குனா வந்து லைட் எரியும் பார்த்தீங்களா, அந்த வேக்கப் டு ஸ்விட்ச் ஆன் அந்த ஃபீச்சர் வந்து இந்த வாட்சில் இருக்குது. அதனால் வந்து இது வந்து இன்னும் அடிஷ்னல் ஃபீச்சராக தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், டயல் வந்து நல்லா பக்கா பிரைட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் வந்து என்ன டே, அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ஹார்ட் ரேட் சென்சார், அந்த இது எல்லாத்தையுமே காமிச்சிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வாங்க இப்போ நம்ம வாட்சுக்குள்ளே போய் பார்க்கலாம். வாட்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HSL ஒரு ஸ்மார்ட் வாட்சில் எப்படி இருக்குமோ, ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு இதில் கம்ப்ளீட்டாக எல்லா ஃபீச்சருமே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாருங்கள், அந்த மெனுஸ் எல்லாமே நீங்கள் வந்து நம்ம இதுவரையும் பார்த்த ஸ்மார்ட் வாட்சஸில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஸ்க்ரோலிங் டைப்பில் இருக்கும். இதில் வந்து பேசிக் தீம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்சில் ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பேஜில் வந்து 9 ஐகான் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணிக்கலாம். எண்ட் டு எண்ட் மேனேஜ் பண்ணிக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு ஃபோனில் இருக்கிற மாதிரி கிளாக்கு, மோஷன் சென்சார், ஸ்மார்ட் வாட்ச் பாருங்கள், ஸ்டாப் வாட்ச் இருக்குது. டிஸ்பிளேயும் கொஞ்சம் நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் வாட்சில் உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி ஒரு பேஜில் வந்து 9 ஆப் இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு அடிஷ்னல் தீமும் கொடுத்துருக்காங்க. அது வந்து யூஸ்வலாக எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லையும் வரீங்களா அந்த மாதிரி ஸ்மார்ட் ஸ்டைல். அதுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நம்ம ஸ்மார்ட் வாட்சஸில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லா ஸ்டைலும் எண்ட் டு எண்ட் பக்காவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதிலேயே பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெஃபரன்ஸ் வந்து இது பண்ணுறேன், மெஷர் பண்ணுது, என்னுடைய ஹார்ட் பீட் என்ன அப்படின்றது வந்து மெஷர் பண்ணுது. இப்போது இந்த வாட்சில் நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்குது. ப்ளூடூத் செட்டிங், உங்களோட மொபைல் ஃபோனை வந்து நீங்கள் இதில் வந்து ப்ளூடூத் பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பேக் போகுது. உங்களுக்கு வந்து கிளாக் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சவுண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ரிங் டோன்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். என்ன அலர்ட் டைப், ரிங்கிங் வேணுமா, வைப்ரேஷன், ஆஸ் யூஷுவல் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வரா மாதிரி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டோன், கீபேட் டோன் பார்த்துக்கலாம். வால்யூம் என்னென்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து ஹையஸ்ட் வால்யூம் தான் நம்ம வச்சுருக்கோம், 6 வால்யூம். உங்களுக்கு வந்து வால்யூம்ஸ் வந்து 6. இப்போ நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து வால்யூம் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. டச் ரெஸ்பான்சிவ்னஸும் நல்லா சூப்பராக இருக்குது. இதில் அடுத்து பார்த்தோம்னா டிஸ்பிளே பிரைட்னஸும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணல. இதில் பாருங்கள், ஹாஃப் பிரைட்னஸ்லேயே உங்களுக்கு இவ்வளோ பிரைட்டாக இருக்குது. இன்னும் நான் பிரைட்னஸ் ஜாஸ்தி ஆக்க உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸ்க்ரீன் டைம் அவுட் ஆஸ் யூஷுவல் நான் 60 வைக்கிறேன். ஏன்னா நம்மளோட இதுக்காக நம்ம அந்த மெயின் மெனுவில் பார்த்தீங்களா, அந்த ஷார்ட் கட்டும் இதுலேயே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 9 ஆப் ஸ்டைலாக இல்லை வந்து ஸ்மார்ட் வாட்ச் ஸ்டைலாக, நான் திரும்பி 9 ஆப் ஸ்டைல் மாற்றிக்கிறேன். எனக்கு 9 ஆப் ஸ்டைல் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், ஃபைன் டிவைசஸ், கால் லாக்ஸ், நான் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து கால் லாக்ஸ் எல்லாமே இதிலே டவுன்லோட் ஆகும். கால் டயலர், அப்புறம் வந்து ஃபோன் புக்ஸ் இருக்குது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபைல் மேனேஜர், உங்கள் வாட்சில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் மேனேஜரும் இதுலேயே இருக்குது. ஆமாம், இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேடோமீட்டர், நீங்கள் எவ்வளோ வந்து நடக்கிறீங்க, எவ்வளோ கேலரிஸ் வந்து பேர்ன் பண்ணுறீங்க அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து இது வந்து கிளியராக வந்து எடுத்து காட்டிடும். இதில் இன்னொன்று ஸ்மார்ட் வாட்ச், இந்த ஸ்மார்ட் ஸ்டாப் வாட்ச்ன்றது உங்களுக்கு ஃபோனில் இருக்கும், பட் ஆனால் வாட்சில் இருக்காது. இல்லை ஸ்மார்ட் ஸ்டாப் வாட்சும் இருக்குது.
அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சேவர் மோட் நீங்கள் வந்து ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிரைட்னஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் வந்து ஸ்க்ரீன் வந்து டர்ன் ஆஃப் ஆகிறது அந்த மாதிரி விஷயங்கள் ஆஸ் யூஷுவல் இருக்காது உங்களுக்கு. அதே மாதிரி இதில் ட்ரிங்க் ரிமைண்டர் நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு அலாரம் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நான் இத்தனை மணிக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அலாரம் மாதிரி அடிக்கும். அப்போ நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு அந்த இடத்த ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது அந்த அலாரம் மாதிரி செட் ஆகும் உங்களுக்கு. ட்ரிங்க் ரிமைண்ட் ஜஸ்ட் லைக் அலாரம், பட் ஆனால் இது வந்து ரிப்பீட்டேட்டிவாக ஒரே நாளில் நீங்கள் நிறைய தடவை வச்சுருக்கலாம். பிரைட்னஸ், செட்டிங்ஸ், கால்குலேட்டர்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக பார்க்குறது எல்லா ஸ்மார்ட் வாட்சஸ்லையும். இதில் வந்து இசிஜி எடுக்கிறது இருக்குது. இதை பாருங்கள், இசிஜி மெஷர் ஆகிட்டு இருக்கு என் கையில் பாருங்கள். இது பாருங்கள், இது புதுசாக இருக்குது. இந்த டிஸ்பிளேயில் உண்மையாலே ஒரு இசிஜி வந்து எப்படி கிராஃப் கொடுக்குமோ அந்த இசிஜி கிராஃப் அதே மாதிரியே இந்த ஃபோன்லேயே வந்து இது டிஸ்பிளே காட்டுது. இது உண்மையாலே எடுக்குதா இல்லை வந்து எப்படி ரேண்டமாக இது வந்து கிராஃபிக்கா அப்படின்னு தெரியல. பட் ஆனால் ஸ்டில் வந்து இது பார்க்குறதுக்கு வந்து நல்ல பார்க்க ஒரு ஃபீல் அண்ட் குட் சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வாட்ச்க்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ராப்பை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸும் இதுக்கு இருக்குது. இந்த வாட்சில் ஆப்பிள் iWatchல எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் வந்து கையை தூக்கி வாட்ச் டைம் பார்க்க ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே வந்து ஆன் ஆகுது. இதை வந்து வேக்கப் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இதில் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல். இதுவரையும் இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் வீடியோ மட்டும் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அன்பாக்சிங்கோட சேர்த்து இதோட ஃபீச்சர் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஃபீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோக்கு சைட்லேயே உங்களுக்கு அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்றதையும் நான் வந்து கொடுத்துருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். மறக்காம இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மறுபடியும் சொல்றது, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர்ஸை விட நான் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய ஃபேமிலி இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல எழுத மறந்துடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இதை எங்க வாங்கினேன் என்னன்றதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை பாருங்க. அவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த வாட்ச் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஸ்பெசிஃபிக்காக நம்ம கஸ்டமர்ஸ் நம்ம சேனல் பேரை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபரை நீங்கள் விட்டுறாதீங்க. இது உங்களுக்கு இந்த நியூ இயருக்கு இது ஒரு நல்ல உங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் ரிவார்ட் யுவர் செல்ஃப் சொல்கிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் கொடுக்குற வாட்சாக இது இருக்கலாம். இன்னும் வேறு ஏதாவது ஸ்மார்ட் வாட்சஸ், வேறு ஏதாவது டெக் கேஜெட்ஸ் அப்டேட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். See you.